கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைய செய்தியுடைய தலைப்பு ஹெவன்லி பிளஸிங், ஹெவன்லி ரிலேஷன்ஷிப், பரலோக உறவுகள். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றாம், ஆவியானவரே மேல் அன்பு செய்கின்றாம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், அம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓ பரபரா O birabara, appara raba shabara, rabara, ragarabara, rapara, rigarabara, ribaraba, ribarabara, rikaraga, rikaragara, parisutare, parloga rajave, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. ரபரபரா ரபரபரா ரபரபரிபரபரா, சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ரபரபர ரக்கரபர ரகர ரகரகர தோத்திரமாம் கனமாம் வலமயா பலனாம், தோத்திரமாம் கனமாம் வலமயா பலனாம், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்முடைய ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு என்னன்னா உன்னதத்தின் உறவு, உன்னதத்தின் உறவு, ஹெவன்லி ரிலேஷன்ஷிப். செய்திக்கு ஆதாரமான வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறோம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்திலே, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெவன்லி அப்படின்னு போட்டு. உறவு, உறவுங்கிறது முக்கியமான ஒரு காரியம், மிக மிக முக்கியமான காரியம். நம்மளை உண்டாக்கும் போது, உருவாக்கும் போது ஒரு தகப்பன் தாய்ங்கிற உறவோடு நம்மளை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்கள் சகோதரிகள் வர்றாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆவிக்குரிய சகோதரிகள் சகோதரர்கள். நீங்க சகோதரில் ஒருத்தரைங்க எல்லா சகோதரிகள் மாத்திரம் இருக்கிறாங்க. இதெல்லாமே உறவுகள், ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். ரிலேஷன்ஷிப்ல உன்னதமான ரிலேஷன்ஷிப்ங்கிறத நமக்கும் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் ஒரு மீடியேட்டர் நடுவில் நிற்கிறார், கனெக்ட் பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவையும்
மண்ணில் இருக்கிற நம்மையும் எப்படி கனெக்ட் பண்ணுகிறார், அப்படி இந்த உறவுல கனெக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில், யோவான் 20:17, நீ என் சகோதரி, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். சகோதரர் சீஷர்கிட்ட போய் சொல்றேன், அவங்களாம் என்னுடைய சகோதரர்கள், பிரதர்ஸ். நான் என் ஃபாதர்கிட்ட போறேன், என் கடவுள்கிட்ட போகிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு குழந்தை பிறக்க, குழந்தை பிறந்து கொஞ்சம் பெருசாகும் போது அந்த பிறந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அப்பாவை பாரு, அப்பாவை பாரு. இந்த உறவு யார் தான் சொல்ல முடியும்னா தாயால் தான் சொல்லணும், இதுதான் உங்க அப்பா. அப்பா, அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல இந்த காது கேட்கும் போதே அப்பா இது, அப்பா இது. இந்த உறவுல அப்படி ஆழமா அவங்க போய் கொண்டே இருக்கிறாங்க. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உறவு, தன்னுடைய உறவையும் நம்முடைய உறவையும் ஒரு ஜெபமாக சொல்கிறார். ஒரு ஜெபமாக சொல்கிறார். வாசிப்போமா? யோவான் 17வது அதிகாரம் 21 பிரதான ஆசிரியருடைய ஜெபம். இந்த ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. யோவான் 17வது அதிகாரம் 21 20 நான் வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கல வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் சீசர்கள். அடுத்து பாருங்க 21 யோவான் 17:21, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறதை பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்க வேண்டும். இந்த ரிலேஷன்ஷிப்பை யார் விசுவாசிக்கணும்? உலகம் விசுவாசிக்கணும். உலகம்னா யாருங்க? காஸ்மாஸ், உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம். அவங்க எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. என்னுடைய ஒரு நெருங்கின நண்பர், நானும் அவர் குல்பர்கால ஒன்னா ABBS ஜாயின் பண்ணோம். அவர் பேர் டாக்டர் ரவி. அவருக்கு என்னை மாதிரி பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி பேர பசங்க இருக்காங்க. அவருடைய பேர பசனும் ஸ்டீவ் ஒரே வயசு. நேற்று அவருடைய மகன், பேரு, மகளுடைய பையங்க ஒரு நிறைய டிக்கெட் கூட்டு வந்தார் சாயங்காலம். வந்ததுடைய நோக்கம் என்ன சொல்றான்னா, சிஜி நீங்க அவனை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லணும்? பிளஸ் பண்ணணும். இப்ப அவருடைய கண்கள்ல என்னைய பார்க்கும்போது என்னை ஆண்டவர் உயரமான ஒரு உன்னதத்துல வைத்து ஆசீர்வதித்திருக்காருங்கிறத இந்த குடும்பம் முழுவதும் நம்பி என்னிடத்துல ஜெபிக்க வர்றாங்க. உலகம் இதாங்க உலகம். இந்த உலகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் நம்ம இங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 21 பிதாட்ட சொல்ல, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்கும் நீர் என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல. இந்த உறவு ரெண்டு பேர் உறவு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அது என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராங் உறவு போல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லோரும் நம்மளே ஒன்றா இருக்கணும். அவர்கள் யாருங்க? சீஷர்கள். இன்னைக்கு நம்ம தான். நம்ம உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எப்படி க்ளோஸ் பைண்டிங், பிரிக்க முடியாத உறவு இருந்துச்சோ அது போல நமக்கும் இயேசு கிறிஸ்துவோட உறவு, நமக்கும் பிதாவோட உறவு, ஒருவருக்கு ஒரு உள்ள உறவு, இந்த ஸ்ட்ராங் உறவு தேவை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். 2 தலைப்புகளை நான் பார்க்க போறேன். நீங்க இந்த திடீர்னு வேற மாறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட், எஸ். நேற்று VBS ஃபைனல் டே. இந்த VBS ஃபைனல் டேல மோசஸ் அப்படின்னு ஒரு அன்னை, அதுதான் டைரக்டர், அவர் கொடுத்த செய்தியை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க. நேற்று நீங்க உங்க யாருக்குமே வர சான்ஸ் கிடையாது. ஸோ அந்த செய்தி அவர் 2 தலைப்புகளை சொன்னாரு. முதல் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொலைந்து விட்ட போதும் தொடரும் உறவு. எழுதிக்கோங்க. தொலைந்து விட்ட போதும் தொடரும் உறவு. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் யோசேப்பு. யோசேப்பு உடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். அவர்
தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. 41வது அதிகாரம் 51வது வசனத்துல யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனேசே என்று பெயரிட்டார். இவருக்கு எதை மறக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருத்தம் நம்பர் 1. தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும், அப்பா அண்ணன்மாரு அத்தனையும் நான் மறக்கணுங்க, அதை ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனாசே கிட்ட 2வது பையன் பிறக்கிறான். அப்ப மறந்தாச்சு, பழசெல்லாம் மறந்தாச்சு, உறவுகள் எல்லாம் மறந்தாச்சு, அப்பாவை மறந்தாச்சு, அண்ணனை மறந்தாச்சு. அடுத்த பையன் பிறக்கிறான். தேவன் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பாதுகாப்பு பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். 2 பேர் பிறந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு செய்தி. தலைப்பை நான் சொல்றேன், தொலைந்து விட்ட போதும் தொடரும் உறவு. சரி, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள யோசிப்பு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த வட்டத்தில் யார் இருக்காங்க? டீச்சர் கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த குட்டி வட்டத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசிப்பு இருக்காரு, மனைவி இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, ராஜாவுடைய குடும்பம். இது அரண்மனையில் இருக்காரு. அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் தான் கர்த்தர். யாரெல்லாம் இவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த உறவை விட இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஜாலியா இருக்காரு. அது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம்? வருத்தத்தினுடைய காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்குது. நான் ஒரு சில காரணங்களை ஏன் யோசேப்புக்கு யாராவது சொல்லுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. குல்பர்கால படிக்க போவேன். நான் ஸ்டேஷனுக்கு போகும்போது எங்கள் அப்பா என்னைய காரில் கொண்டு வருவாங்க. எனக்கு செலவுக்கெல்லாம் ரூபா கொடுத்துருவாரு. அப்புறம் பாக்கெட்டில் கையில் விடுவார். விட்டானா என்ன ரூபா இருக்கு என்ன மாட்டோம் அப்படியே கையில் கொடுத்துருவாரு. அப்படின்ட்டுவார். திரும்ப நான் வருவேன். குல்பர்காலேருந்து விருந்தினருக்கு ஒவ்வொருடையும் வரும்போது எங்கள் அப்பா வந்துடுவார். நான் வெளியில் நிற்பேன். இது ஃபுல்லாக அப்பா தான் இருப்பாங்க. அப்பா அம்மா வெளியில் நின்று அந்த கதவுலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். விருதுநகர்னு போர்டு இருக்கும், கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. தூரமாக ஒரு புள்ளி மாதிரி எங்கள் அப்பா தெரிவார். ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்பார். கையை காட்டிக்கிட்டே இருப்பேன். அப்பா கையை கட்டுவார். கிட்ட வந்து இறங்கி ரொம்பலாம் அந்த ஹக்கிங்கெல்லாம் கிடையாது. அப்பாட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. வாடா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, சரி நேராக வீட்டுக்கு கூட்டு போவார். சாப்பிட வைப்பார். தூங்கு அப்படின்வார். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ டயர்டா இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு வா, டயர்டா இல்லைன்னா தூங்குன்னு சொல்லிட்டு நான் வந்தோட ரொம்ப சந்தோஷப்படுவார். இது கடைசி மரணம் வர எனக்கு இந்த உறவுக்குள்ள நான் இருந்தோம். ஆனா இவருக்கு பொறாமை அப்படின்னு ஒரு காரியம் வந்துச்சு. இவங்க அப்பா பண்ண தப்பு. இந்த பையனுக்கு பல வர்ண அங்கேயே போட்டு கொடுப்பாரு. மற்றவங்களாம் ஆர்டினரி ட்ரெஸ். பார்ஷியாலிட்டி. இந்த பார்ஷியாலிட்டி தகப்பன் செய்கிறார். அதனால வந்தது பொறாமை. இவருக்கும் எல்லாரும் மாதிரி ட்ரெஸ் போட்டுதான் வந்திருக்காரு. சரி, அது ஏன் கொடுத்தாருங்கிற அது நம்முடைய பாயிண்ட் கிடையாது. அவ இந்த தகப்பனுடைய குடும்பத்தை சகோதரர்ல மறக்கிறதுக்கு காரணம் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது தரிசனம். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா கிருபைகளையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது. யோசேப்புக்கு மாத்திரம் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா தரிசனத்தை பார்த்து அண்ணன்ட்டையும் அப்பா அம்மாட்ட சொல்றாரு, என்னுடைய கட்டு ஸ்ட்ரெயிட்டா நினைச்சு, மற்ற கட்டெல்லாம் அப்படி குனிஞ்சு வணங்குச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் வந்துருக்கு. ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்க, தரிசனக்காரன், சொப்பனக்காரன் வர்றான், கொல்லுடா. 37வது அதிகாரம் ஆதியாகமம் 18வது வசனத்துல உன்னை கொலை செய்யுங்க. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா அந்த மரணம் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஆடிடுவாங்க. இவர் ஆடிட்டார். அந்த ஆடின அந்த ஸ்கார், அந்த தழும்பு இருதயத்துல உட்கார்ந்துட்டே இருக்குது. ஐயோ எங்க அண்ணேமா இருக்கு, நான் இப்படிலாம் கையெழுத்து கும்பிட்டேன். ஐயோ எங்க அண்ணன் விட்டுருங்க, அண்ணன் விட்டுருங்கன்னு சொல்லி நான் விடவே இல்லை. இப்ப 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 42:25
1. நம்முடைய சகோதரனுக்கு நாம் துரோகம் நம்மேல் சுமந்தது. பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு இருதயத்தை மாற்றாருங்க. நான் அந்த தலைப்பு சொன்னேன், டீச்சர் நல்லா அழகா போட்டிருக்கீங்க. தொலைந்து விட்ட பிறகும் தொடரும் உறவு, உன்னத உறவுங்கிற ஒரு உறவு. அது நமக்கும் பிதாவுக்கும், நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும். இந்த உறவுல வர்றதற்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை நம்முடைய இருதயம். ஆண்டவர் இப்ப இணைக்க போகிறார் யோசேப்பையும் அந்த குடும்பத்தையும். யோசேப்பையும் குடும்பத்தையும் இணைக்கிறதுக்கு இருதயத்துல தான் அங்க பிரச்சனை இருக்கு. அந்த இருதயத்துல கிரையை செய்யறான்னு சொல்லி ஆதியாகமம் 42வது அதிகாரம் 20, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுதும் அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். எப்படி அந்த இருதயத்தை தொடர்றாரு பாருங்க. எல்லாருக்கும் ஒரு இருதயத்தை உடைக்கிறாரு. மன வியாகுல போட்டு கதறி கதறி அழுதானடா, நம்ம யாருக்காவது இறக்க இருந்துச்சா சொல்லி. அப்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உறவை புதிக்க போறாரு. யோசேப்பையும் அண்ணன்மார்களும் இணைக்க போறாரு. இணைக்கிற பண்ணி ஹார்ட்ல தான் ஆண்டவர் தொடுறாரு. சரி, இருதயத்தை இந்த சிறிய வட்டத்துல 42வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அதிகாரம் 42:5. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கு. இப்ப இணைக்கிறது. கானான் தேசம் வேற ஒருத்தர் இருக்கு. யோசேப்பு எகிப்துல இருக்காரு, ராஜாவா இருக்காரு. ராஜாக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜா ஈக்குவலி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப ரெண்டு எப்படி இணைக்கிறது? ஆண்டவர் ஒரு புயல் அனுப்புகிறார். அந்த புயல் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானான் தேசத்துல எல்லாத்தையும் பஞ்சத்தை உண்டாக்கி எங்க மட்டும்தான் தானியம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எகிப்துல மட்டும்தான் இவங்க வர வைக்கிறார். காரணம், குட்டி வட்டத்தில் இருக்கிற நோ 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 இட்ஸ் நாட் ரைட். நீ அந்த குடும்பங்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள நீ இணையணும். நீ என்னன்னாலும் நீ சொல்லு, என்னை மறக்க செய்தார்னு சொல்லி. ஆனா தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் கம் க்ளோஸ். சரி, புதிதான இருதயத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் நாம பார்க்க போறோம். ஆதியாகமம் 45:4. இப்ப வந்துட்டாங்க. யோசேப்பு நல்லா ஹைட் எல்லாம் தெரியாது நமக்கு, ஆனா ராஜாவுடைய ஸ்டேட்டஸ்ல நிக்கிறாரு. இந்த தம்பி அன்னைமார்கள்லாம் இந்த வெயில்ல கிடந்து ஆடுகளை மேய்ச்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்ச பரதேசி ஆகி பிச்சைக்காரங்க மாதிரி நிற்கிறாங்க. ஆனா தம்பியை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு நம்ம தம்பியா இதுன்னு அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இவங்க தானியம் வாங்க போகும்போது யோசேப்பை பத்தி பேசியிருப்பாங்க. அன்னைமார்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. ராஜா பொசிஷன்ல யோசேப்புன்னு ஒரு ஆள் இருக்கானா ஐயா, பயங்கர பிரில்லியண்டான அவன் கடவுள், வேற கடவுள்லாம், இந்த விக்ரம்லாம் கிடையாதான் அப்படி சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, அப்படி ஒரு உயர்த்துறாங்க. ஆனா இப்ப யோசேப்பு சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன அழகா ஒரு அழைப்பை கொடுக்கிறார், உறவுக்குள்ள கொண்டு வருகிறார். கொண்டு வரதுக்கு ஒரு அழைப்பு. 45வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பு தான் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன் இருதயத்திலிருந்து பேசுறாருங்க, சும்மா நாக்கில் இருந்த உதட்டில எல்லாம் கிடையாது. நீங்கள் எகிப்திலே போகிறவர்களுக்கு விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான். சீஃப் மினிஸ்டர் இதே வந்து யோசேப்பு ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னோம், அதே தான் நான் தாங்கிறார். ஆச்சரியமா இருக்கும். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் வயிற்றுல புளிய கட்டிருக்கும். என்னையா இது, இங்க எந்த ஒரு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தானா சீஃப் மினிஸ்டர் ஜோசப்னு ஒருத்தர் வந்துட்டான்னு சொல்லி தலை சுத்திருக்குமா இல்லையா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இப்ப யோசேப்பு என்ன ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆண்டவர் எப்பவுமே முன் நிறுத்தி தான் சொல்றாருங்க. 41வது அதிகாரம் 16வது. யோசேப்பு பார்வோன் பிரதித்திரமாக, நான் அல்ல தேவனே, பார்வோனுக்கு மங்களமான தேவனே.
ஆண்டரை உயர்த்தி எல்லாரும் கேட்க சொல்றாரு, என் கடவுள் இயேசு கிறிஸ்து, என்னுடைய கடவுள் தேவன், யெகோவா தேவன் சொல்லி யோசேப்பு பார்வோன்ட்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றபடி சொல்லிட்டார். அப்ப இந்த இடத்துல எல்லாருடைய இருதயத்திலையும் தெரியும், இவன் நம்ம கடவுளை கும்பிட்ற ஆள் கிடையாது ஐயா, நம்ம கடவுளை கும்பிட்ற கிடையாது. இவன் பழி வாங்குவானா மன்னிப்பானான்ட்டு எல்லாரும் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45வது அதிகாரம் 1வது வசனத்தில், அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்றதை எல்லோருக்கும் முன்னாக தன்னை அடக்கி கொள்ள யாவரையும் என்னை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டான். யோசேப்பு சகோதரத்தும் தந்தை வெளிப்படுத்தலே ஒருவர்களே கிட்ட யார் இல்லை, ஆனால் அழுக சத்தம் கேட்குது. இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். வெளியே போய் சொல்லிட்டான், போறதுக்கு முன்னாடியே போஸ்ட் ஆயிட்டார். அங்கே அவன் சத்தமிட்டார் தான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். உங்களை என்ன நினைச்சிருப்பாங்க, கொலை செய்யறதுக்கு போட்ட சகோதரர்ல மன்னிப்பானா ஏற்றுக்கொள்வாங்க? இதான் பிரச்சனை. இந்த நேரத்தில் எல்லாரும் முன்னாடி ஒரு சாட்சியாக இருக்கிறார். அதனால நான் உங்களுக்கு சொன்ன யோகம் இல்லை, நான் ஒரு வழியில் இருக்கிறது உலகம் விசுவாசிக்கணும். இந்த உலகம் விசுவாசிக்கிறாங்க. எப்படி விசுவாசிக்கிறாங்க பாருங்க, சத்தப்பட்டு அழுகிறாங்க. இப்ப டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா, அங்க நடக்கிற காரியம் வந்து ஊருக்குள்ள பேசிட்டே இருப்பாங்க. யோசேப்பு சொல்றான், தேவன் தான் மங்களமான உத்தரவு கொடுப்பாருன்னு சொல்லி. இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யோசேப்புக்கு நம்ம கடவுள் கிடையாது, தேவன் ஒரு கடவுள் இருக்காரு, யெகோவா தேவன், அது ஒரு டாக் ஆஃப் த டவுன் இருக்கும். ஆனா இப்ப டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தமிழ்ல அந்த அன்னை விபிஎஸ் அண்ணன் மோசஸ் தமிழ் வார்த்தை சொன்னார், எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை, ஆஃப்டர் நான் கற்றுக்கொண்டேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசும் பொருளாக மாறியது. எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு தான் வருது. டாக் ஆஃப் த டவுனுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்க சொல்லியிருக்கேங்கன்னா, யாராவது ஒருத்தங்க போடுங்க பார்த்துக்க, டாக் ஆஃப் த டவுனுங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பேசும் பொருள் என்ன அருமையான பேசும் பொருள் சாட்சியாக நிற்கிறார். இப்ப அடுத்து ஒரு பிரச்சனை வருது. அது பயம். பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு பயம்னு நான் சொல்லுவேன். வாசிப்போமா? 50வது அதிகாரம் 17வது வசனம். இப்ப அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே அண்ணனுக்கெல்லாம் ஒரு பயம். என்ன பயம்னா, யோசிப்ட்டு என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்கு. ராணுவம் கையில இருக்கு, மிலிட்டரி ஃபோர்ஸ் ஃபுல்லா இருக்கு, சிறைச்சாலை இருக்குது. எல்லாரும் கண்ணா காட்டுனா போதா அத்தனை அண்ணனுக்கு உள்ளதை போட்டுருவாங்க. 16 உங்களுடைய சகோதரர் இப்போ ஒரு மீடியேட்டர், அவங்க வரவே பயப்படுறாங்க. ஒரு மிடில் மேன் அனுப்புறாங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவாக மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடைய முன்னே சொல்லும்படியை கட்டளையிட்டார். ஆதலால் உடைய தகப்பன் தேவனுக்கு ஊழியக்காராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்புக்கு சொன்னப்படுது. அவன் அழுதான். என்ன செஞ்சிருக்கணும்? போடா, அப்பா செத்து போயிட்டாரு, உன்னிதான் என் சுய ரூபத்தை காட்ட போறேன்ட்டு அழுகிறான். இந்த அழுகைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயம் உறவை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு உறவு. இன்னொரு உறவையும் நம்ம பார்த்துக்கணும், சீக்கிரம் முடிச்சிருவோம். 2வது தலைப்பு சொல்றேன், அருகில் இருந்தும் அறியப்பட்ட உறவு. அருகில் இருக்குது, ஆனாலும் உறவு அறியப்படுகிற ஒரு உறவு. இது லூக்கா 15வது அதிகாரம். நேற்றும் அவர் இதே மாதிரி தான் முதல் செய்தியை முக்கால் டயத்தை முடிச்சிட்டாரு, குயிக்கா முடிச்சிட்டாரு. எனக்கு இதே தான் நடக்கிறது. லூக்கா 15வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு அண்ணன் இருக்கார். இது எந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்தேன், இன்னும் யாருமே போடல. டாக் ஆஃப் த டவுன். இன்னும் கொஞ்சம் டைம் தரேன், யாராவது போடுறீங்களா நான் பார்ப்பேன். ஏன்னா நான் கொடுக்குற செய்தி உங்களை விட்டு அப்படி எவாப்ரேட் ஆகிட்டு. லூக்கா 15வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, சகோதரன் அண்ணன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்து அழைத்தான். அண்ணன் வேலையை பார்த்துட்டு டயர்டா வர்றாரு. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 வாசிக்கிறேன், 15, 25. லூக்கா, என்னுடைய
அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சொன்னபோது கீத வாக்கியங்கள் நடனத்தையும் கண்டு கேட்கிறான், என்னையா உள்ள ஒரே டான்ஸ்லாம் நடக்குது வீட்டுக்குள்ள, பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவருடைய ஒரு அசிஸ்டன்ட் உள்ள போய் நியூஸை கேட்டுட்டு திரும்ப வர்றாரு. கேட்டு என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 லூக்கா 15:27 நான் சொன்ன தலைப்பை திரும்ப நான் சொல்றேன். நேற்று விபிஎஸ் மோசஸ் பிரதர் சொன்ன செய்தி இது. அந்த செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாரு. பியூட்டிஃபுல் மெசேஜ். லூக்கா 15வது அதிகாரம் 28வது வசனத்துல 27, அப்பொழுது அவன் தன் சகோதரத்தில் வந்தார். மறுபடியும் தம்பி எல்லாத்தையும் வேசிட்டு கொடுத்துட்டு வந்தான். ஆனா அப்பா ஏத்துக்கிட்டாரு. அண்ணன் ஏற்றுக்கொண்டாரு. அண்ணன் வெளியில நிக்கிறாரு. அப்பா வெளியே வர்றாரு. வெளியே வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். பேசிக்கா என்ன ஒரு இதனுடைய கீ காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவை பிலிப்பியர் எடுத்துக்கோங்க. இரண்டாவது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 2:6. இயேசு கிறிஸ்து அவருடைய உறவு நமக்கு தான் கனெக்ஷன் இருக்குது. தேவனுக்கு ரூபமாயிருந்து தேவனுடைய சமயமாக கொள்ளை வரலாம். தம்மை தாமே உரிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானதுக்கு தெரியப்பட்டார். நான் சொல்லிடுறேன். யோவான்ல நான் சொன்னேன், திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. திராட்சரசம் குறைஞ்சு போறது என்னதுன்னா ஒரு டாக் ஆஃப் த டவுன். ஊர் முழுதும் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ பெருசா பந்தாவா பெரிய பெரிய கார்டு அடிச்சு கூப்பிட்டானையா, திராட்சரசம் இல்ல கேவலண்டா இது. இப்படிதான் டாக் ஆஃப் த டவுன் ஆயிருக்கும். ஆனா ஆண்டருடைய அற்புதம் வந்து கற்சாடியிலிருந்து வந்த உடனே அது மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பா நானும் இத்தனை வருஷமா எத்தனையோ கல்யாணம் விட்டு போயிருக்கேன். நம்ம மச்சான் வீட்டு கல்யாணத்துல இருந்த திராட்சரசம் வேற எங்கே கிடையாது ஐயா அப்படின்னு சொல்லி அசிங்கமாக வேண்டிய டாக் ஆஃப் த டவுன் உயர்த்திட்டார் ஆண்டவர். இதுதான் நான் சொல்லிக் கொடுத்தது. ஞாபகம் இருக்கான எனக்கு நான் ரெஃபர் பண்ணவே இல்லை. சரி, ரைட். மனுஷனாக அவர் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டிக்கிறார். கதவை தட்டும் பொழுது கதவு திறக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்குது. காரணம் கிருபையின் நாட்கள். ஒரு வசனத்தை வாசி நாம் அந்த செய்தியை முடிக்க போகிறோம். லூக்கா 13வது அதிகாரம் 25வது வசனம். 13:25. வீட்டு எஜமான் எழுந்து கதவு பூட்டின பின்பு. இந்த வீட்டு எஜமான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு எஜமான் யார் சொல்லுங்க? பிதாவாகிய தேவன். இப்ப நம்ம இருக்கிறது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆனா அவர் பூட்டிடுவார். நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதித்திரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். உறவு கட்டாயிடுச்சு. உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ள கூட்டிருப்பாரு. ஆனா திறந்திருக்கும் போதே நம்மளுடைய ஒப்புரவு ஆகிட்டாச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம என்ன செய்யலாம், உள்ள போய் பிதாவோட கூட இருந்து அவருக்கு நமக்குள்ள ஒரு உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உன்னத உறவை நம்ம தான் கீப் அப் பண்ணிக்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுமுள்ள பிதாவே, நம்மை துதிக்கிறோம் ஐயா. தொலைந்து விட்ட உறவை நாங்கள் பார்த்தோமா, கிட்ட இருக்கிற உறவு ஆனால் எங்களால் காண முடியவில்லை. இப்படிப்பட்ட உறவுகளை நாங்கள் சரி செய்து நாங்கள் அந்த நித்திய ராஜ்யத்தில் சேர ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும். அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.